விவகாரத்தை பாத்தீங்களா? மூலம் இல்லாததுனால ஒரு ஆளு இந்தியாங்கிறான், ஒரு ஆளு இந்து தேசங்கிறான், இன்னொரு ஆளு பெர்சியாங்கிறான். இன்னும் வேற நம்ம கண்ணில் தட்டுப்படல. இன்னும் அமெரிக்கான்னு சொன்னா அமெரிக்காவை கிடையாது அந்த காலத்துல. கொலம்பஸ் தான் வந்து கண்டுபிடிச்சாரு. சில இதுல இருந்தாலும் இருக்கும். கவனாச்சும் ஒருத்தர் விளங்காத்தனமா அமெரிக்கான்னு கூட மொழிபெயர்த்தா கூட அதையும் நம்மளால நம்பிக்கிறாங்க. ஆக இந்த மாதிரி அதை வந்து படித்து காட்டணும். இப்ப கொஞ்சம் எடுக்க போயிட்டாரு, வந்தவன படிக்கணும். இப்ப கொஞ்சம் நேரத்தை படிக்கணும், 5 நிமிஷத்துல. சரி, மேல இருக்கிற மேல இருக்கிறா சீக்கிரம் வாங்க. நேரம் கட்ட நேரத்தில் உங்க வச்சிருந்தா தீட்டு போயிருக்கு. எது அது இல்ல, அது எஸ்தர் ஒன்ன மட்டும் படிக்க சொல்லுங்க, அவர் தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. சரி, வந்தோட படிக்க சொல்லணும், வந்தோட டக்குன்னு நிறுத்தி படிக்க சொல்லணும். அடுத்த தேதி பாருங்க. இது இறைவேதத்துல கைவரிசை காட்டப்பட்டு நல்லா தெரியுதுங்க. இதோடவே நம்ம விட்டுறணும். கைவரிசை காட்ட குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தக்துபு அன்னி கைரல் குர்ஆன். குர்ஆன் அவர்களுக்கு அருளப்பட அதை எழுதுறதுக்கு என்றே சிலரை நியமித்து வைத்திருந்தார்கள். காத்திபுல் வஹி, வஹியை எழுதக்கூடியவர்கள். அவங்களுக்கு ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. என்ன உத்தரவு தெரியுமா? அது குறிப்பிட்டிருக்காங்க. அதுல நான் முன்னாடி போயிருச்சு, அதுல இருக்குது, குறித்த ஆதாரத்தில் இருக்குது. லா தக்துபு அன்னி கைரல் குர்ஆன். குர்ஆனை தவிர நீங்க வேற எதையும் எழுதக்கூடாது. மத்த ஆட்கள் எழுதிட்டு இருந்தாங்க. குர்ஆன் எழுதுவதற்கு என்று நியமிக்கப்பட்டவர்களுக்கு சொன்னார்கள், என் மூலமாக குர்ஆனை தவிர வேற எதையும் நீங்கள் எழுதக்கூடாது. அதாவது அவங்க சொந்தமா பேசுற பேச்சு கூட அதுல இடம்பெறக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி எவ்வளவு ஜாக்கிரதைன்னு பாருங்க. இது முஸ்லிம் என்ற ஆதாரப்பூர்வமான எங்களுடைய ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லா தக்துபு அன்னி கைரல் குர்ஆன். குர்ஆன் அல்லாததை வேறு நீங்கள் இதுல சேர்த்து எழுதக்கூடாது. அந்த நபியுடைய காலத்திலேயே பாதுகாக்கப்படுவாங்க. யார் படிக்கிறா? எஸ்தர் 1 யார் படிக்கிறா? காஞ்சார் படிங்களா? எஸ்தர் 1 படிங்க. மைக்கத்தோட லா தக்துபு அன்னி கைரல் குர்ஆன். குர்ஆன் அல்லாத வேற எதையும் நீங்கள் எழுதக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்கள் அவங்க பேசுவாங்க, அதையும் குர்ஆன் எழுதக்கூடாது. குர்ஆன் எழுதுறதுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் குர்ஆனை மாத்திரம்தான் எழுத வேண்டும், வேற எதையும் எழுதக்கூடாது. இப்படி ஸ்ட்ரிக்டான ஆர்டர். சரி சரி, ஸ்ட்ரிக்டான ஆர்டர், ஒரு கடுமையான ஆர்டர் போட்டாங்க. யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனாலதான் மேலை நாட்டவர்கள்லாம் விரமிச்சு போறாங்க, ஆச்சரியப்பட்டு போறாங்க. பாருங்க, மேலை நாட்டவர்கள், அதாவது கிறிஸ்தவர்கள் தரக்கூடிய வாக்குமூலத்தை நான் உங்களுக்கு படிக்கிறேன். அவர்கள் இந்த குர்ஆனுக்கு ஹதீஸுக்கும் கூட வித்தியாசம் இருக்கு. நான் சொல்றேன், குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் கூட பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்களே ஆச்சரியப்படக்கூடிய நிலையை பார்க்கணும். பாருங்க, தற்போது இது வந்து பெண்குவின்கிற பதிப்பகம் வெளியிட்ட இஸ்லாம்ங்கிற நூல்ல ஆல்பிரட் புல்யாயும் என்பவர் பக்கம் 56ல சொல்றார். இவர் ஒரு கிறிஸ்தவர். தற்போது நம்மிடம் இருக்கின்ற குர்ஆன், வால்யூம் பாருங்க, தற்போது நம்மிடம் இருக்கின்ற குர்ஆன் மேற்சொன்ன நிலை அல்லது நிலைகளில் இருந்த முகம்மது மொழிந்தவைகளின் தொகுப்பாகும். அவர் மொழிவதை கேட்டவர்கள் வெளிப்பாட்டின் அறிகுறிகளை உணர்ந்தனர் என்பது சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட விஷயமாகும். அப்படி இல்லாவிட்டால் அவர் சாதாரணமாக பேசிய பரம்பரை மொழிநடை என்று ஹதீஸை அவர்கள் சொல்வார்கள். கிறிஸ்தவர்களுடைய பாஷையில நம்ம ஹதீஸ் சொல்றோம் இல்லையா, அதுக்கு அவங்க வச்சுக்கிற பேரு பரம்பரை மொழிநடை. அதை அவங்க வச்சுக்கிறேன், படிக்கிறேன். அப்படி இல்லாவிட்டால் அவர் சாதாரணமாக பேசிய பரம்பரை மொழிநடை குர்ஆனில் உள்ள மொழிநடைகளோடு நிச்சயம் சேர்ந்திருக்கும். அப்படி சேரல, தனிச்சு தெரியுது. ஒரு அரபு மொழியை தெரிஞ்சாலே ஹதீஸை படிச்சு பார்த்துட்டு குர்ஆனையும் படிச்சா ரெண்டுக்கும் மலைக்கு மடுவுக்குள்ள வித்தியாசம் இருக்கு. நடையில அவ்வளவு உயர்தரமான இலக்கிய தரத்தில் இருக்கும் குர்ஆன். இவர் எழுத படிக்க தெரியாதவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எந்த அளவுக்கு மொழி அறிவு இருக்குமோ அதுக்கு ஏற்றவாறு இருக்கும். இது அரபு மொழியை தெரிஞ்சவங்க, அந்த மூல மொழியை தெரிஞ்சவங்களால இந்த வித்தியாசத்தை உணர முடியும். எனக்கு குர்ஆனை 30 பாகங்களையும் 114 சூறாக்களையும் நான் மனப்பாடம் செய்தவன் இல்லை. ஆனாலும் நான் கண்ணை மூடிக்கொண்டு இருக்கிறேன். யாராவது இல்லத்திலே வந்து அரபியில ஒரு விஷயத்தை சொல்லட்டும் குர்ஆன் சொல்லி, குர்ஆனா இல்லையான்னு என்னால் சொல்ல முடியும். எனக்கு மாத்திரமில்லை, இந்த மொழியிலே கொஞ்சம் பரிச்சயம் உள்ள எல்லோருக்கும் சொல்ல முடியும். அந்த நடையே தனியா தெரியும்.
நடையே தெரியும், வாசிட்டு இப்படித்தான் அல்லாஹ் சொல்றான்னா இது குர்ஆன் நடை இல்லைன்னு சொல்ல முடியும். அந்த நடையே அதுக்கு ஒரு தனி ஸ்டைல். அந்த ஸ்டைலுக்கு இந்த ஸ்டைலுக்கு இருக்கிற அந்த வித்தியாசத்தை பார்த்துட்டு தான் மேலை நாட்டவர்கள் குர்ஆனை ஆராய்ச்சி செய்து இஸ்லாத்தின் பால் கூட்டம் கூட்டமாக வந்தாங்க. அவனுக்கு குல்யாயுக்கு தெரியுது, ஆல்பர்ட்டுக்கு தெரியுது. அப்படிப்பட்ட முறையில் பாதுகாக்கப்பட்டுச்சு திருமறை குர்ஆன். நாமதர சான்று இல்லை. அதே மாதிரி நாகர்கோவில்ல இறையியல் குழு என்ற ஒரு குழு வெளியிட்ட இஸ்லாமிய நம்பிக்கைகள் எனும் நூலில் இறையியல் குழு கிறிஸ்தவர்கள் சம்பந்தப்பட்டது. பக்கம் 56 57 சொல்றாங்க, இஸ்லாமின் முடிவான அற்புதம் குர்ஆன் ஆகும். எங்களுக்கு இருக்கிற அற்புதம் இது ஒண்ணுதான். 14 நூற்றாண்டா மாற்றப்படாம என்னென்னமோ எதிர்ப்புகளுக்கு மத்தியிலையும் கூட எங்களுக்குள்ள இவ்வளவு சண்டை வந்தும் கூட அதை எப்படியாவது ஒழிச்சிடுறதுக்காக வேண்டி பெரிய பெரிய சதி திட்டங்கள் தீட்டப்பட்டும் கூட அதுல ஒரு வார்த்தை கூட ஒருத்தனுக்கு மாற்ற முடியல என்று சொன்னா எங்களுக்கு அற்புதம் இல்லையா? இது பாதுகாக்கப்பட்டு இருக்கிறதே இது வேதங்களுக்கு சான்றுங்க, கை வைக்க முடியாது. அவங்க ஒத்துக்கிறாங்க, நாம சொல்லல. இஸ்லாமின் முடிவான அற்புதம் குர்ஆன் ஆகும். முகமதின் பணி இறைவனால் ஏற்பட்டது என்பதற்கான இறுதி அத்தாட்சி இது. முகமதுடைய பணி இறைவனால் ஏற்பட்டது என்பதற்கான இறுதி அத்தாட்சி இது. அதை பெற்றவர், நல்ல கவனிங்க, அதை பெற்றவர் கற்றறியாதவராய் இருந்தும் அதன் அரேபிய மொழி நடை சிறந்து விளங்குவது அது கடவுளிடமிருந்து வந்தது என்பதை காட்டக்கூடும். வைதீக நம்பிக்கையின்படி அதன் இலக்கிய நடை அதன் பொருளுடன் இணைந்துள்ளதாகும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதை விட நான் வேற ஒன்று குர்ஆனை பற்றி சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. இவ்வளவு வித்தியாசமா குர்ஆனுக்கும் எங்க நபியுடைய சொந்த பேச்சுக்குமே வித்தியாசம் தெரியுங்க. வேற ஒருத்தன் சேர்க்கிறது பக்கத்து தள்ளுங்க. அடுத்த நூற்றாண்டுல, அதற்கு அடுத்த நூற்றாண்டுல, அது அடுத்த நூற்றாண்டுல, அதுக்கு அடுத்த நூற்றாண்டுல எல்லாம் என்ன ஆச்சு? திருத்துவதற்கு முயற்சி பண்ணாங்க. அவங்க திருத்துறாங்களா என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சொந்த வார்த்தை கூட அதில் சேர முடியல, சேரலே என்று அவர்கள் வாக்குமூலம் தருகிறார்கள். அப்ப குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, பைபிள் பாதுகாக்கப்படவில்லை. சரியா போச்சா? அடுத்த சான்று நான் விட்டு ஒரு புஸ்தகத்தை இறைவேதம் என்று சொல்லப்படுமையானால் அதுல மக்களுக்கு பயனுள்ள விஷயங்கள் இருக்கணும். நம்ம எதிர்பார்க்கிறதானே இறைவேதம் சொல்றதா இருந்தா அதுல என்ன இருக்கணும்? கட்டளைகள் இருக்கணும், எச்சரிக்கை இருக்கணும், போதனை இருக்கணும், வாக்குறுதிகள் இருக்கணும், சட்டத்திட்டங்கள் இருக்கணும். அதை படிக்கிறதுனால மக்கள் நேர்வழி பெறணும். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வேதத்தில் இருக்கணும். உருப்படாத சங்கதிகள் இருக்கக்கூடாது. ரெண்டு இருக்கணும். நல்ல விஷயங்களும் இருக்கணும், பயனற்ற உருப்படாத சங்கதிகள் எல்லாம் இருக்கக்கூடாது என்று எதிர்பார்க்கிறோம். ஒரு மனுஷன் எழுதின புஸ்தகத்துல கூட என்னமாச்சும் ஒரு மாதிரியா எழுதிட்டான்னு சொன்னா போர் அடிக்குன்னு தூக்கி போட்டுருவோம். கடவுள்கிட்ட வர்றது போர் அடிக்கக்கூடியதாகவோ, என்ன சொல்றாருன்னு புரியாத விதமாகவோ, அல்லது இதை சொல்றதுனால என்ன நன்மை என்று கருதத்தக்க விதத்திலோ இருக்கக்கூடாது. பைபிள்ல போதனையே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். போதனைகள்லாம் இருக்குது, சில போதனைகள் இருக்குது, அதெல்லாம் நீக்கப்படாம விட்டு அங்கங்க பாதுகாக்கப்பட்டு இருக்குது. ஆனாலும் உருப்படாத சங்கதிகளும் இருக்கின்றன. அதுதான் நிறையவும் இருக்கின்றன. உருப்படாத விஷயங்கள் தான் நிறையவும் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. குர்ஆன்ல இந்த விஷயம் தேவையில்லை, அந்த விஷயம் தேவையில்லைன்னா சொல்ல முடியாது. அந்த மாதிரியான விஷயங்கள் ஏராளமா இருக்கு, நம்ம பார்க்கிறோம். திருக்குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அதுல உள்ள எல்லாமே முக்கியமான அம்சங்களா இருக்குது. இப்ப பாருங்கன்னா உங்களுக்கு சில வசனங்களை படிச்சு காட்டுறேன். யாராவது ஒரு ஆள் படிங்க. நல்லது. ஆதியாகமத்தை 10ஆம் அதிகாரத்தை படிங்க, மைக்கேல் படிங்க. என்னமா விளங்குதான்னு பாருங்க, இது என்ன நன்மைன்னு நீங்க பாருங்க. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தை படிங்க. காஞ்சார் படிக்கிறீங்களா? படிங்க. ஆதியாகமம் 10 ஃபுல்லா படிங்க. ஃபுல்லா படிச்சுக்கோங்க. நோவாவின் குமாரராகிய சேம், தாம், யாப்பேத் என்பவர்களின் வம்ச வரலாறு. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு அவர்களுக்கு குமாரர் பிறந்தார்கள். யாப்பேத்தின் குமாரர் கோமர், மாகோரு, மாதாய், யாவான், தூபால், மேசேக்கு, தீராஸ் என்பவர்கள். கோமரின் குமாரர் அஸ்கினாஸ், ரீபாத்து, ஒகர்மா என்பவர்கள். யாவானின் குமாரர் எலீசா, தர்ஷீத், கித்தீம், தொதானீம் என்பவர்கள். இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள் அவரவன் பாஷையின் படியேயும் அவரவர்கள் கோத்திரத்தின் படியேயும் ஜாதியின் படியேயும்
வேறு வேறு தேசங்களாக பகுக்கப்பட்டன. காமுடைய குமாரர் கூஷ், மிஸ்ராயிம், ஊத், கானான் என்பவர்கள். கூஷுடைய குமாரர் சேபா, ஆவிலா, சப்தா, ராமா, சப்திகா என்பவர்கள். ராமாவின் குமாரர் சேபா, திதான் என்பவர்கள். கூஷ் நிம்ரோதை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாயிருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான